ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் 30 யூடியூப் சேனல். தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களுமே நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்னடா இவர் வினோதமாக பண்ணுறாரு, டெய்லியும் வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஆச்சரியத்தில் தான் இருப்பாங்களாமா. ஒரு சிஎம்க்கு உண்டான அந்த ஒரு நடை உடை பாவனையே இல்லாத மாதிரி இருக்காரு, ரொம்ப பணிவாக டவுன் டு எர்த்தாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே சிலாகிச்சு பேசிட்டு வராங்க. போனவா திங்கள் செவ்வாய்க்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேகை தோலில் மாட்டிக்கிட்டு அந்த தலைமைச் செயலகத்தில் படியை ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருந்தாராம். கூட இருக்க பணியாளர்களும் சார் வெயிட்டாக இருந்தால் கொடுத்துருங்க சார், நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை ப்ரோ அவ்வளோலாம் இது வெயிட்டாக இல்லை, நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேபின் வரைக்கும் அந்த பேக்கை தூக்கிட்டு வந்தாரா. உடனே இதை கேட்ட கொத்து புரோட்டா கொத்துஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேகு ஃபுல்லாக பணம் இருக்குது, கவர்மெண்ட் காசை சிஎம் திருடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அபாண்டமான கதைகளை சொல்லி நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு வருவானுங்க. அப்படி கவர்மெண்ட் காசு ஆட்டை போகிறதுக்கு இவர் ஒன்றும் மூக்குசலி ஸ்டாலின் கிடையாது தம்பி, சி ஜோசப் விஜய். இவர்கிட்ட இல்லாத பணமா? அப்படி இவருக்கு கோலிவுட்டில் சம்பாதிக்கிற காசு பத்தல அப்படின்னா ஹாலிவுட்டில் இருக்க நிறைய இயக்குநர்கள் முதல்வர் விஜய் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணணும். அங்கே போய் அவர் படம் நடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு படத்துக்கு 500 கோடியிலிருந்து 800 கோடி வரைக்கும் சம்பளம் வரும். அதெல்லாம் தெரிஞ்சுமே எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை, இவ்வளோ இந்த இடத்துக்கு என்னையை கொண்டு வந்த மக்களுக்கு நான் ஏதாவது நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வீக்கில் இருக்க அவரோட சினிமா கரியரை உதறி தள்ளிட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. விஜய் அவர்கள் இப்போ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் வராரு. பட் அப்படி இருந்தாலுமே இந்த கொத்தடிமைகளும் என்டிக தொம்பிகளும் சிஎம் சார் இது தப்பு, வாயை திறக்க மாட்டாரு, இதெல்லாம் ஒரு தேச குத்தமா? இதனால நாட்டுக்கு ஏதாவது பொருளாதார வீழ்ச்சியோ இல்லை வறட்சியோ ஏதாவது ஏற்பட போகுதா? கண்ணை மூடிக்கிட்டு கண்ட மேனிக்கு குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா திமுக மேல மக்களுக்கு ஆதரவு கிடைச்சிருமா? உங்க கட்சி உறுப்பினர்கள் இல்லாம சாதாரண ஒரு பொதுமக்கள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த அரசியல்வாதி பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க யோசிக்காம முதல்வர் விஜய் அவரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா விஜய் அவர்ல ஒரு மாற்று சக்தியை மட்டும் மக்கள் பார்க்கலீங்க, அவர் ஒரு எமோஷன் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர மக்கள் பார்க்கறதுனால தான் நீங்க 1000 பழி போட்டாலுமே விஜயன் புள்ள தம்பி அண்ணன் எல்லா தாய்மார்களும் அளவற்ற அன்போட முதல்வர் விஜய் அவர்களை இப்போது வரைக்கும் அரவணைச்சிட்டு வராங்க. ஜஸ்ட் சைலண்டா இருந்துகிட்டே அவர் இவ்வளவு அன்பை சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவரோட எளிமையும் பணியும் தான் காரணம். சும்மா பழி போட்டுக்கிட்டு வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஎம்கேவும் என்டிகேவும் சத்தியமா இனி எந்த காலமும் தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவை ஒரு துளி கூட பெற முடியாது.